கவிதா சொல்லுங்கம்மா. இந்த சொர்ணக்கவர் அங்க வச்சிருக்கேன் கட்டுவா சாமி ராமனை வர சொல்லியிருக்கிற இந்த பந்தக்காலில் கொஞ்சம் பிரிஞ்சு போச்சு அதெல்லாம் எடுத்து கட்டலாம்னு. என்ன கயிறு? சொர்ணக்கவர். ஓ சொர்ண கயிறா? ஆமா. எங்க இருக்குது? இந்த மேற்கோட்டில் நம்ம செக்கிட்ட வச்சிருக்கிறேன். செக்கு கிட்டியா? சரி போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க அம்மா. சொரண கயிறு இருந்துச்சு. இங்க இருக்க கயிறுக்குள்ள எந்த கயிறுக்கு சொரணையும் இருக்குது? இத்தனை கயிறு கிடக்குது, இங்க ஒரு கயிறு கிடக்குது, அங்க 2 கயிறு கிடக்குது. எந்த கயிறுக்கு சொரணையும் இருக்குது? தட்டி பார்க்கலாமா? ஒண்ணு கூட இது பண்ணவே ஆக மாட்டேது. ஒருவேளை சூடா இருக்குமோ? ஐயோ ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் இல்லை, எந்த கயிறுமே ஒண்ணும் இல்லை. அம்மா சூடு சொரணை இருக்க மாதிரி சொரண கயிறு ஒரு கயிறு கூட சொரணையே இல்லை. இதெல்லாம் சொரண கட்ட கயிறாட்டிருக்குது. அம்மா என்னமா வைக்கிறீங்க நீங்க? ஒரு கயிறு கூட சொரண கயிறே கிடையாது, எல்லாம் சொரண கட்ட கயிறு. ஒண்ணு கூட சூடும் இல்ல சொரணையும் இல்ல. அந்த கயிறு போய் எடுத்து வந்து என்னத்தை கட்ட முடியும்? ஒண்ணு கூட கட்ட முடியாது, ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல. அது நீ சொல்றது கரெக்டா 100க்கு 100 உண்மையா? நான் பார்த்தத கொஞ்சம் கூட சொரணையே இல்லாத சொரணை கட்டு போய் கிடக்குது. கவத்துக்கு சொரணை இருக்குதா இல்லையான்னு பாக்குறது நீங்க ஒரு ஆளாத்தான் இருக்கணும். நாங்க இருக்கிற கயிற்றுக்கு சொரணை இருக்குமா? நீங்க தான் சொன்னீங்க சொரண கயிறு ஏதோ சூடு அந்த மாதிரி சொரணை அதுக்கெல்லாம் இருக்குமோ என்னமோ நினைச்சுட்டா போய் தொட்டு கூட பார்த்தோமா. நம்மளுக்கு கொஞ்ச நாள் இருக்குதா? இது வெளியில் தெரிஞ்சா எனக்கு தான் மானக்காடு. இப்படி ஒரு இத்தாச்சோடு உருவாவே இருக்குது. கொஞ்சம் கூட சொரணை இல்லாத கயிற்ற போய் சொரணை இருக்குதா இல்லையான்னு தட்டி பாட்டு வந்தோம்னு சொல்ற பாரு. இதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எனக்கு இப்படி பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஏமா நீங்க தான் அது சொரண கயிறு நீங்க. நான் பாட்டுக்கு போய் ஏதோ ஒரு கயிறு எடுத்து வந்திருப்பேன். நீங்க அது இல்லாம 2 கட்டானா சொரண கயிறுன்னு நான் அதனால பார்த்தேன். இல்லைன்னா நான் எதுக்கு போய் பார்க்க போறேன்? நீங்க எது சொல்றீங்களோ அது செஞ்சா ஒரே தப்புதே. சொரண கயிற்ற போய் எடுத்துக்கிட்டு வானா சொரண கயிறு இல்லைன்னு வந்து நிக்கிறேன். நான் தான் சுத்தமா சொரணை இல்லாத போகணும், வேற ஒண்ணும் கிடையாது.